இப்போ கேளுங்க. ஒரு டைமில் ஜாலியாக வீடியோ போட்டேன். இப்போ சம்பாதிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். கஷ்டப்பட்டு எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது. ஏன் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது, வியூவர்ஸுக்கு தெரிய மாட்டுது. புண்ணியம் இல்லை, வரும்னு ஒரு நம்பிக்கையில தான் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்களாம் பாருங்க, 1 கிலோ மீனை வாங்குறீங்க 50 ரூபாய்க்கு, மார்க்கெட்டில் போய் 400 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? உங்களெல்லாம் வந்துட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு தான் இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறோம். இந்த மீனோட ரேட்டு 50 ரூபா, நீங்கள் கருவாடு போட்டு 400 ரூபான்னு விற்கிறீங்க. உண்மையா இல்லையா? எவ்வளோக்கு விற்கிறீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்ககிட்ட யாரும் மீன் வாங்காதீங்க. 2700 ரூபா. நாங்கள் பிடிச்சிட்டு வந்தால் மட்டும் வாங்க மாட்டீங்க. அன்னைக்கு 2 நெட்டு வாங்கிட்டு 2000 ரூபா கொடுத்தீங்க. நான் அதனாலே இப்பெல்லாம் வந்தால் அறுத்து தூக்கி போட்டுறது. என்ன விற்கிது எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. 2000 ரூபா எனக்கு காசு இல்லைன்னு இல்லாத. ஸ்பீடாக எடுங்க. ஸ்பீடாக உரிச்சா தானே வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு எப்போ இவ்வளோ ஸ்பீடாக உரிக்கிறாங்கன்னு தோணும். பெருசாக உள்ளதை உரிங்க அத்தை. ஆமாம், வலுவாக தான் இருக்கும். நாங்கள் இறக்கி விட்டோமே உரிச்சு. சேலம் உரிக்கும் போது எடுத்தாலும் கடை கடைன்னு உரிச்சிருவீங்க. ஒரு ரேட்டு போட்டு எடுக்காம 20,000 15,000 விலை பேசிட்டு இருக்காரு. நம்மளுக்கு கமெண்ட்லாம் வந்துட்டு இது 30 லட்ச ரூபா வரைக்கும் விற்கும் 1 கிலோ அப்படின்ட்டு வருது. என்ன ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளுக்கே ஒன்றும் தெரிய மாட்டுது. நான் அப்படின்னு சொல்கிறது 15,000 20,000 விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். ஆனால் வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க இது வந்து 30 லட்சம் வரைக்கும் விற்கும், நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு. இவ்வளோ நேரத்துக்கு நீ காசு வாங்கினால பாய்க்க அந்த காசு எடுத்து வந்து கொடுத்து நான் கணக்கு வச்சுட்டு கிடக்குறேன். அவனுக்கு நம்ம வந்து எதுவும் வைக்கக்கூடாது. நேற்று நெட்டி காசு கொடுத்தாங்க. ஓகே, அடுத்ததாக வெட்டியும் பாம்பு, எல்லாம் பாம்பு வாங்கிட்டு போய் விற்கிறாங்க. ஒரு ஆளு கேக்குது, என்ன வீடியோ எடுக்கிறவரை கிட்டியா தந்து உட்கார வச்சுக்கிட்டியா? ஆமா, அப்புறம் கிட்ட எட்ட இருந்து எப்படி எடுக்க? தூரமா இருந்து எப்படி வீடியோ எடுக்கிறது? கிட்ட இருந்தா தான் எடுக்க முடியும். கேட்டாள்கிட்ட சொல்லி புதுசா ஒரு கேமரா வாங்கி கொடுக்க சொல்லுங்க, தூரமா இருந்து ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். சத்தமடா போயிடணும். சரிங்க அத்தை, இப்போதைக்கு இந்த வீடியோ போதும், கிளம்புறேன். இதெல்லாம் உரிச்ச சேனா. போடுங்க போடுங்க போடுங்க. உங்களையும் சேர்த்து எடுத்து போடணுமா? போடுங்க. வியாபாரின்னு போடணுமா?